பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 மத்திய அரசின் புதிய திட்டம். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 மத்திய அரசின் புதிய திட்டம் குறித்து எதிர்பார்ப்பு. இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. பண்டிகை காலங்களில் வழங்கப்படும் நிதி உதவி தொகை உயர்வது குறித்து உணவு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி ரேஷன் அட்டையில் கோதுமை, அரிசி மட்டுமின்றி உப்பு, திணை, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் குறைந்த விலையில் அல்லது இலவசமாக வழங்கப்பட உள்ளது. ஒரு நபருக்கு வழங்கப்படும் 5 கிலோ தானியங்கள் இனி 7 கிலோவாக உயர்த்தப்பட உள்ளது. பயனாளர்கள் KYC சரிபார்ப்பை நிறைவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தவறுபவர்களுக்கு பெயர்கள் அட்டைகளிலிருந்து நீக்கப்படும். தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. ஆனால் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் இது ரூபாய் 2000 உயர்த்தப்படலாம் என்று தகவல் தெரிவாகி உள்ளது. கடந்த காலங்களில் போலவே இந்த ஆண்டும் தீபாவளி பரிசாக ரொக்க உதவி அறிவிக்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் உண்மையில் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையும் என்று மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.